மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 41ஆம் நாள் இன்று அதிகாலை யாழ் நீதவான் கௌரவ எஸ் லென்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 478 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இவற்றில் 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 464 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பொது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் எண்பு குவியல்களாக 35, 36, 37 என்ற 3 எண்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 2 ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றின் காலுக்குள் ஒரு ஆணி வகையான ஆணியும் மற்ற பிற பொருட்களாக பல அணிகளும் ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுக்கப்பட்டு இன்று பொதி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சிமெந்திலான ஒரு அமைப்பை கொண்ட தட்ட பொருள் ஒன்று சாம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்று கௌரவம் அன்று 3 மணிக்கு இதில் அக்கறை உள்ளவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த குற்றம் நடந்தது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் நேற்று வரை 455 மனித எண்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இதனை விசாரணை செய்வதற்கு தங்களுக்கு இதன் காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். இதே நேரம் காணா போனோர் குடும்பங்கள் சார்பில் நாங்களும் OMB அலுவலகத்தின் இயக்குனரும் மற்றும் யாழ் மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபை சட்டத்தரணியும் பாதிக்கப்பட்டவர் சாலில் சில சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். அவர்களும் இதில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதேவ அவர்களிடம் பெற்றுக்கொள்வதென்றும் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனை செய்வது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் கௌரவ நீதிமன்றத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது. இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு அத்தோடு இதனை தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றதும் இன்னும் வராமல் இருக்கின்ற மண் மாதிரிக்கான அறிக்கையை பெற்றுக்கொள்வதும் பல்கலைக்கழகத்திடமிருந்தும் ஒரு சில அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக கௌரவம் என்று இன்று கட்டளை ஆக்கியிருக்கின்றது. நாளை இந்த 42ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றது. நிபுணர் குழு என்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் தொல்பொருள் பேராசிரியராக இருக்கின்றார். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் இருக்கின்றார். அதே நேரம் சில காலம் எங்களுக்கு தேவையான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சிலரை அணுகியிருக்கின்றோம். அதே நேரம் இதில் பங்கு பெற்றிருந்த நிறுவனங்கள் இருக்கின்றன, மற்றது சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். தேவை ஏற்படின் வேறு நிறுவனங்களையும் அழைத்து இது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைக்காகவும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி மீண்டும் திறந்த மன்றில் இந்த வழக்கு அழைக்கப்பட இருக்கின்றது. சட்ட வைத்திய அதிகாரியிடம் எந்தவித அறிக்கையும் இது இன்றைக்கு கட்டளை ஒன்றும் ஆக்கப்படவில்லை. 5ஆம் தேதி நடைபெறுகின்ற கலந்துரையாடலின் பிற்பாடுதான் அது சம்பந்தமான கட்டளை ஒன்றை ஆக்குவதற்கு நீதிமன்றம் காத்திருக்கிறது. அது இன்றைக்கு 467வது மண்டையோடு தொகுதியாக இருக்கின்றது. அதனை பார்க்கும்போது இதுவரை காணப்படாத வித்தியாசமான முறையில் அது காணப்படுகின்றது. சில நேரம் அதுக்கான கொஃபின் சவப்பெட்டியின் அடையாளமும் அதே நேரம் அந்த உடலில்
அதாவது மழைக்காலத்துக்கு பாவிப்பதற்கான ஜக்கெட் ஒன்றும் போடப்பட்டிருந்தது, காலில் சொக்ஸும் போடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான அகழ்வு நடைமுறையில் அது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதான்றதுக்காக ஒரு ஐயமும் இருக்கின்றது. நீதிமன்றம் நாளைக்கு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது. ஏற்கனவே மற்ற மற்ற மனித எண்பு தொகுதிகள் நீங்கள் செய்திகள் சேகரிக்க பார்த்துருப்பீங்கள். முறை தவறாக ஒரு குறுகியலான இடங்களில் தாக்கப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டதும் வடமேற்கு பக்கமாக அதிகமான தலைகளும் சிலது தெற்கு பக்கமாக அவ்வாறு காணப்படுகின்றன. இந்த இடம் இந்த மனித ஒட்டு தொகுதி மட்டும் ஒரு வித்தியாச முறையில் காணப்படுகிறதா, இது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாளை தான் அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. மிஸ் ஆகின்னு சொல்கிறேன் விளங்க. இது ஒரு அதாவது இது ஒரு இந்து மயானம். இதில் சட்ட ரீதியான புதைத்தல் நடைபெறலாம். அதாவது சிறுவர்கள் என்று சொன்னால் இந்த பெர்மிஷன் எடுத்து அதுக்கான அமைப்புகள் நடைபெற்றிருக்கிறது. 1-2 விதிவிலக்கான விடயங்கள். ஆனால் அதிகமானதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டதெல்லாம் தெளிவாக எங்களோட சாதாரண கண்களுக்கு தெரிகின்றது. இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடு தான் இது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். புதைகுழி 1, புதைகுழி 2 என்று இருந்தது. இந்த 2ல் தான் பல உடலங்கள், மனித எண்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதுக்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டதை காணப்படுகிறது. சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்ததற்கான அறிக்கைகளும் காணப்படுகிறது. ஆனால் அவைகள் அனைத்தும் இங்கு புதைக்கப்பட்டதுக்கு இந்த சிந்து வாத்தி இந்து மயான சபையினரிடம் அறிக்கைகள் பதிவுகள் இல்லை. ஆனால் வைத்தியசாலையில் அணுகும் போதும் அவர்கள் இந்த மயானத்தை தங்களுடைய புதைத்தல் சம்பந்தமாக பயன்படுத்துவதில்லை. கோம்பியன் மயானம் போன்ற மயானங்களை தான் அவர்கள் புதைப்பதற்கான இடமாக தெரிவு செய்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சட்ட ரீதியாக புதைக்கின்ற விடயங்கள் அவ்வாறான அந்த பிரதேசத்தை புதைப்பதாக இருந்த அடிப்படையில் தான் அந்த பிரதேசம் 2 தொடர்ந்து அகழ்வு பணிபாடு செய்யாமல் இது சட்ட ரீதியான இடம்னு சொல்லி அதன் தொடர்ந்து அகழாமல் நாங்கள் பிரதேசம் 1 தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறோம். சான்று பொருட்கள் இன்று 140 சான்று பொருட்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கு.